ஏன்னா அவங்க சனியுடைய நடுப்பாதியில் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்கு. இதை வந்து நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா, மேஷராசி பொறுத்தளவுக்கு 4x4x4 அப்போ சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி எப்படி இருக்கும், ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை எப்படி இருக்கும், மார்கழி, தை, மாசி, பங்குனி எப்படி இருக்கும், 4x4 நாலா. ஏன்னா அதுதான் 4 நாளில் தான் அது குச்சி பார்த்துருக்கீங்களா? நல்ல அந்த குச்சியை நல்லா காய வச்சு நல்லா உடைச்சு நல்லா அதுக்கு வந்து நல்லா நீட்டாக ஒரு 6 குச்சி ரெடி பண்ணிட்டு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுட்டு அதுக்கு வந்து சிகப்பு கயிறுனால ஷட்கோணம் மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். பண்ணி சுவாமி கிட்ட வளர்பிறை சஷ்டியில் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 45 நாளில் அது சேஞ்சஸ் இருக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடும். கடைசி அந்த 4 மாதம், தமிழ் மாதத்தில் 4 மாதம் ஒரு சேஞ்சஸ் வரும். ரொம்ப க்ளோஸ் பீப்புளும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமானவர்களே முதுகில் குத்துவாங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், வாஸ்து நிபுணர், ரொம்ப அழகா ஜாதகம் பார்த்து உங்களுடைய பலாபலன்களை சொல்லக்கூடிய நம்மளுடைய ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்களை தான் இன்னைக்கு சந்திக்க போறோம். திரை வருடத்திற்கான அழகான அந்த தமிழ் புத்தாண்டு எப்படி ஒவ்வொரு ராசிக்கும் பிறக்கக்கூடியது, உங்களுடைய சாதகம் என்ன, பாதகம் என்ன, எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும், எந்தெந்த ராசிக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்கள் பரிகாரத்தோட சொல்றதுக்காக நமக்காக காத்துட்டு இருக்காங்க. ஐயாவை சந்திச்சிடலாம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. ரொம்ப சிறப்பு. நம்மளுடைய ஆன்மீக பரிகார சேனல்ல முதல் முறையா நீங்க வந்து பதிவுகள் கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய நிறைய பதிவுகளை பார்த்திருக்கேன். ரொம்ப அழகா நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொல்லுவீங்க. எந்த ராசி எப்படி இருக்கணும், அவங்க என்ன பரிகாரம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும், எந்த ஆலயத்துக்கு போகணும் அப்படின்ற வரைக்கும் ரொம்ப அழகா சொல்லுவீங்க. சோ நம்ம சேனல்ல உங்களை முதல் முறையா வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப நீங்க சொல்லுங்க, தமிழ் புத்தாண்டு இந்த வருஷம் எப்படி இருக்கு, ஒவ்வொரு ராசிக்குமான பலாபலன்களை மக்களுக்காக சொல்லுங்க. கண்டிப்பா. ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிகியதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூத கணாதி செவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். உலகெங்கும் வாழக்கூடிய ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய சில ஆன்மீக பரிகாரங்கள் அப்படிங்கிறதுல இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது இருக்கு. தமிழ் புத்தாண்டு வந்து பார்த்தீங்கன்னா 60 வருஷம், தமிழ் வருஷத்துல 60 வருஷத்துல இந்த பிரபவா வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வருஷத்துல சித்திரை மாதம் நமக்கு எப்படி இருக்கும், 12 ராசிக்கான பலன்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த 12 ராசிகளுக்கான பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இதில் வந்து இப்போ இந்த தமிழ் புத்தாண்டுக்கு முன்னாடி என்ன நிகழ்வுகள், பின்னாடி என்ன நிகழ்வுகள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு வரும்போது மிக முக்கியமானது குரு பயிற்சி. அப்போ அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது 12 ராசிக்கும் எப்படி இருக்கும். பொதுவாகவே இந்த சித்திரை மாதம் பிறந்தால், இந்த சித்திரை மாதம் பிறக்கிறது தமிழ் புத்தாண்டு நம்ம சொல்கிறோம். எதை நம்ம பேஸ் பண்ணி சொல்கிறோம்? சூரியனை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறது. சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு வர்றார், பங்குனி மாதத்துலேருந்து சித்திரை மாதத்துக்கு வர்றார். அதுதான் சித்திரை வருட பிறப்பு. அப்போ அந்த சித்திரை மாதம் ஃபுல்லாக அந்த மேஷத்தில் தான் அந்த சூரிய பகவான் இருக்கார், ஆட்சி கொண்டு இருக்கார். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இந்த 12 ராசிக்குமே நம்ம பரிகாரத்தோட எப்படிலாம் இருக்கும், யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் உண்டு, யார் யாருக்கு எப்படி இருக்கணும், உடல்நிலை, பணம், வேலை. ஸோ பொதுவாகவே எல்லாருக்கும் எப்படி இருக்கும், சிலருக்கு வந்து மிக்சடாக இருக்கும், சில பேருக்கு நல்லாவே இருக்கும், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ரொம்ப அழகா ஒவ்வொரு ராசிக்குமே நீங்க தனித்தனியா சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா ஐயா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முதல் ராசி மேஷ ராசி. மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு, சாதகம் என்ன, பாதகம் என்ன, எந்தெந்த விஷயத்துல எல்லாம் மேஷராசி நேயர்கள் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும், குறிப்பா சொல்லணும்னா அவங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா? கண்டிப்பா இருக்குமா. இப்போ மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி, பரணி நட்சத்திரம் மேஷ ராசி, கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில மேஷ ராசி அப்படிங்கிறது இருக்கு. இந்த மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டான இயராக தான் இருக்கும், எல்லாம் கலவிந்து தான் அவங்களுக்கு இருக்கும். அதாவது முதல் ஆரம்பத்தில் இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அது வேலையாக எடுத்துனாலும் சரி, அவங்களுடைய பிஸ்னஸ் எடுத்துனாலும் சரி, கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும். போக போக தான் அதுக்கு ஒரு ரெகக்னைசேஷன் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பண வருவாய் இருக்கும்,
ஆனால் அது முறையாக சேமிக்க முடியாது. நான் இந்த பணம் நான் சேர்த்து வச்சுட்டேன், இந்த பணம் என்னால் முடிஞ்சது, இதை என்னால் பண்ண முடியும்னு சொல்கிறாங்களே, அது கொஞ்சம் கஷ்டம். மனநிலை வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது இருக்கும். மனநிலை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான யோசனை. ஏன்னா அவங்க சனியுடைய நடுப்பாதியில் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்கு. இதை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், மேஷராசி பொறுத்தளவுக்கு 4x4x4 அப்படின்னு சொல்லுவோம். 1×12. அப்போ சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி எப்படி இருக்கும், ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை எப்படி இருக்கும், மார்கழி, தை, மாசி, பங்குனி எப்படி இருக்கும். 4x4 நாலா. ஏன்னா அதுதான் 4 நாளாக தான் அது பிரிக்கிறது அப்படிங்கிறது. உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம், 6 மாதம் எப்படி வருதோ இந்த பஞ்சாங்கத்தில் இந்த என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 4 நாளாக பிரிச்சுடுவாங்க. ஸோ முதல் பாகம் எப்படி இருக்கும், நடுபாகம் எப்படி இருக்கும், கடைசி பாகம் எப்படி இருக்கும், இதுதான் உண்மை. ஃபர்ஸ்ட் பாகம் நல்லா இருந்துருச்சுன்னா 2வது பாகம் ப்ராப்ளமாக இருக்கும். சில பேருக்கு ஃபர்ஸ்ட் 2 பாகமும் நல்லா இருக்கும், 3வது விஷயம் தான் அவங்களுக்கு ப்ராப்ளம் நிறையா வரும். ஸோ இந்த விஷயத்தில் அவங்க கரெக்டாக சில விஷயத்தை அவங்க மெயின்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதனால நான் சொன்னேன் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மிக்ஸ்டு இயராகவே இருக்கும் சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். முதல் 4 மாதம் எப்படி இருக்கும்னா சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி உடம்பு வார்னிங் கொடுக்கும் காலம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த வயசாக இருந்தாலும் சரி, உடம்புல வார்னிங் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். கண்டிப்பாக அவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தலைவலி, ஸ்ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே ஒரு படி கூடவே இருக்கும். எல்லாருக்கும் இருக்கும், இவங்களுக்கு ஒரு படி கூடவே இருக்கும். முக்கியமாக தூக்கம் கெடும். இந்த முதல் 4 4x4x4 சொன்னீங்க, அதில் ஃபர்ஸ்ட் இதில் வந்து தூக்கம் கெடும். ரொம்ப தூக்கம் இருக்காது, தூக்கமின்மைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது கண்டிப்பாக நிறையாவே அவங்களுடைய ராசிப்படி இருக்கும். அதாவது 2வது அவங்களுக்கு வந்து எனர்ஜி ரொம்ப குறையும். ரொம்ப சில விஷயத்தில் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, எனர்ஜி இல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதே போல் ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை அப்படின்னு அவங்களுக்கு எடுத்துக்கும்பொழுது பணம் வரும், ஆனால் கையில் தங்காது. எவ்வளோ நிறைய பணம் சம்பாதிப்பாங்க, கையில் நமக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடான செலவுகள் அவங்களுக்கு அதிகரிச்சுட்டே இருக்குமே தவிர அவங்க கரெக்டாக வரும். 2வது அவங்களுக்கு ரொம்ப அதிகமான பாதிப்பு எது வரும் அப்படின்னு கேட்டால் லோன் இஎம்ஐ ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். எப்படி கட்ட போகிறோம், அதாவது நார்மலாக இப்போ ஒரு 20,000 15,000 சமாளிச்சிருவாங்க. ஒரு 55,000 75,000 லோன் கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது வேலையில் ஒரு ப்ராப்ளம் வரும்போது அந்த இஎம்ஐ ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னால், நம்ம வீடை வித்துடலாமா, இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமா, அந்த மாதிரி எண்ணங்கள் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் அவசர இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், அதே போல் இல்லைன்னா லாஸ் வருது. ஸோ கரெக்டாக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி. அதே போல் கடைசி அந்த 4 மாதம் நம்ம எடுத்துக்கும் போது இது ரொம்ப முக்கிய சோதனை அப்படின்னு சொல்லலாம். அந்த கடைசி 4 மாதம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, முக்கிய ஜாப் சேஞ்சஸ் இருக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடும். கடைசி அந்த 4 மாதம், தமிழ் மாதத்தில் 4 மாதம் ஒரு சேஞ்சஸ் வரும். ரொம்ப க்ளோஸ் பீப்புளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமானவர்களே முதுகில் குத்துவாங்க. ஸோ என்ன தான் நீங்கள் உண்மையாக இருந்து என்ன தான் நீங்கள் சில விஷயங்கள் பண்ணுங்க, அவங்களுடைய சில விஷயங்கள் அப்படி தான் இருக்கும். 2வது யார் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்களோ, யார் மேலே என்ன ஒரு சில விஷயங்கள் பண்ணுறீங்களோ, யாருக்கிட்டையா ஏதாவது கொடுக்குறீங்களா டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது சரியாக இருக்கா இல்லையா, நம்ம சரியாக பண்ணுறோமா, என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் மேஷராசி பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் நல்லதும் கெட்டதும் இன்பமும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் மாறி 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 இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த சித்திரை இந்த புது வருஷம் வந்து அந்த மாதிரி இருக்கு. ஆனால் என்ன இதில் ஒரு நல்ல விஷயமும் வரும். என்னென்ன, திடீர்னு ஒரு புதிய வாய்ப்பு வரும். நீ பயன்படுத்திக்கலன்னா அது உன்னுடைய முடிஞ்சு போச்சு. நீ அதை நல்ல வாய்ப்பு வரும்போது அதை நீ பயன்படுத்திக்கணும். வெளிநாடு மற்றும் புதிய ப்ராஜெக்ட் கண்டிப்பாக உனக்கு வரும். ரிஸ்க் எடுத்தால் உனக்கு சக்ஸஸ். நீ ரிஸ்க் எடுக்க விட்டுட்டேன்னு நீ அந்த இடத்துல லாஸ் ஆகிடுவேன். ஆனால் நீ ரிஸ்க் எடுக்கணும். பரவாயில்ல, நான் துணிஞ்சு எடுக்கிறேன், என்னால் முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நீ எடுத்தா அப்படின்னு சொன்னால் உனக்கு சக்ஸஸ். இந்த மேஷம் வந்து இந்த வருடம் உங்களை சோதிக்கும். ஆனால் நீங்கள் ஸ்ட்ராங்கான வாழ்க்கையை அப்கிரேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த அளவுக்கு நீங்க வந்து சில விஷயங்கள் பண்ணிக்கணும். மேஷராசி சாதனைகளா அதை நீங்க மாத்திக்கணும். அந்த அளவுக்கு நீங்க இது பண்ணிக்கணும். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்றேன். அப்போ இவங்க சரியான நேரத்தில் சரியான மூவ் பண்ணினா தோல்வி கூட வெற்றியாக மாறும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை கரெக்டா நீங்க பண்ணணும். 2வது அவங்க போக வேண்டிய ஆலயம்னு இருக்கு இல்லையா, பொதுவாகவே மேஷராசி அப்படின்னு சொன்னா சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு அப்படிங்கிறது எப்பொழுது எல்லாருமே காமனா எல்லாருமே பண்றது தான். ஆறுமுக சுவாமி வழிபாடு, சண்முகர் வழிபாடு, ஸோ முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுறது, பாலாபிஷேகம் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாம் உண்டு. ஆனால் இந்த பிரபவ வருஷம், இந்த தமிழ் பொது வருஷத்தில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை நல்லா அடுத்த லெவல் நீங்கள் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரணுமா, அடுத்த லெவல் நீங்கள் வரணுமா, ஐயர் மலை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. ஐயர் மலை, அந்த இடத்துக்கு போய் அவங்க சுவாமி தரிசனம் பண்ணி தம்பதி பூஜை பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பு. இங்கே இருக்கக்கூடிய யாருக்காவது தம்பதி பூஜை சொல்கிறோம் இல்லையா, ஒன்று
ஒரு கல்யாணமா எடுத்துக்கலாம், இல்ல ஒரு வீடு கிரகம், ஏதோ ஒரு விஷயம் உனக்கு குடும்பத்துல நடக்கணும். ஒரு தம்பதி பூஜை பண்ணிட்டு வா. கணவன் மனைவியா இருந்து 2 பேரையும் உட்கார வச்சு அந்த கோவில்ல கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தம்பதி பூஜை நீ பண்ணிட்டு வந்த அப்படின்னு சொன்னா மேஷராசி பொறுத்தளவுக்கு ஒரு படி நல்லா மேல வருவேன். எப்பயாவது நேரம் கிடைக்கும்போது முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணும்போது நொச்சி இலையினால் அர்ச்சனை பண்ணு. எப்படி பகவான் மகாவிஷ்ணுக்கு துளசி, சிவனுக்கு வில்வம் சொல்றோமோ அந்த போல முருகப்பெருமானுக்கு நொச்சி இலையினால் ஆத்மார்த்தமா முருகனுக்கு சண்முகார்ச்சனை பண்ணு. இதை விட உனக்கு சிறப்பு வேற எதுவும் இல்லை. ஏன்னா மிக்ஸ்டு இயரா இருக்கு இல்லையா? அப்ப இந்த மாதிரி நீ பண்ணினாதான் உன்னுடைய லைஃப்ல நீ சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு மேஷராசிக்கு இருக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க. மேஷராசி நேயர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அற்புதமான பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா ஒரு மிக்ஸ்டு இயர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. திருச்சி பக்கத்துல இருக்கக்கூடிய ஐயர்மலைக்கு சென்று நீங்க வந்து பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி ரொம்ப அழகா முருகருக்கு வந்து நொச்சி இலையால அபிஷேகம் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. பால் அபிஷேகம், பஞ்சாமிர்தம், பன்னீர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நொச்சி இலையால் அபிஷேகம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நொச்சி இலையிலேயே நான் இன்னொரு சிறப்பு சொல்றேன். இந்த நொச்சி இலைன்னு சொல்றோம் இல்லையா, அதுல அர்ச்சனை பண்றோம் இல்லையா, அதுலயே நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். உண்மையிலேயே அதை இன்னைக்கு செஞ்சு இன்னைக்கு எத்தனையோ பேர் இன்னைக்கு சிறப்பா இருக்காங்க. நானே எனக்கு நேரம் கிடைக்கும்போது செஞ்சு கொடுத்துருக்கேன். அந்த நொச்சியோட குச்சி பார்த்துருக்கீங்களா? நல்ல அந்த குச்சியை நல்லா காய வச்சு நல்லா உடைச்சு நல்லா அதுக்கு வந்து நல்லா நீட்டா ஒரு 6 குச்சி ரெடி பண்ணிட்டு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுட்டு அதுக்கு வந்து சிகப்பு கயிறுனால ஷட்கோணம் மாதிரி நீங்க பண்ணிக்கணும். பண்ணி சுவாமி கிட்ட வளர்பிறை சஷ்டியில வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா 45 நாள்ல அது பேசுமா உங்களுக்கு. உண்மையிலேயே அது மேஷராசின்னு இல்லை, அந்த முருகப்பெருமானுடைய சக்தியே அதுதான். முருகப்பெருமானுடைய சக்தியே அதுதான். அந்த ஷட்கோணம் மாதிரி நீங்க பண்ணி வச்சுன்னு பேசுமா அது. ஏன்னா அந்த குச்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நிறைய பேர் வச்சு பூஜை பண்ணுறாங்க. சந்தன குங்குமம் இதை எடுத்து நல்லா இது பண்ணிவிட்டு அழகாக மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு நிற்க வச்சுருவாங்க. அழகாக ஷட்குணம் மாதிரி அழகாக நிற்கும். நான் எல்லா பக்கமும் அழகாக பூ வச்சு விளக்கேற்றி சுவாமி தரிசனம் பண்ணுவாங்க. எக்ஸலண்ட்டாக இருப்பாங்க. சூப்பர், நல்லா இருக்கும். இது ஒரு ஆடட் பிளஸ்ஸா எல்லா ராசிக்குமே கொடுத்துருக்கீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் உங்ககிட்ட இருக்குங்க ஐயா. நிறைய மக்களுக்கு வந்து நீங்க சொல்லணும். நம்ம ஒவ்வொரு பதிவுகளா தொடர்ந்து பார்ப்போம். மேஷராசிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா அற்புதமா இந்த வருஷம் எப்படி இருக்கும், என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த ராசிக்கு ரொம்ப அழகான பதிவா, சூப்பரான பதிவா, எல்லோரும் சந்தோஷப்படக்கூடிய வகையில ரொம்ப அழகா கொடுத்தீங்க ஐயா. நன்றி. நன்றிம்மா, நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மறக்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஐயாவை நீங்க நேர்ல சந்திக்கணும், ஜாதகம் ரீதியா பொருத்தம் பார்க்கணும், இல்ல உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க ஐயாவை சந்திக்கலாம். அதே மாதிரி எண் கணிதம் ரீதியான ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு உங்களுக்கு, இல்ல எண் கணிதத்துல நியூமராலஜி படி உங்களுக்கு ஏதாவது பெயர்கள் வைக்கணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா பார்க்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு. நேர்லயும் நீங்க வந்து ஜாதகம் பார்த்துக்கலாம், ஆன்லைன்லயும் பார்த்துக்கலாம். வாஸ்து, எல்லா சோழி பிரசனம், இப்படி எல்லா விதமான விஷயங்களுக்கும் ஐயாவை நீங்க சந்திக்க முடியும். வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.